இருக்கீங்களா? ஹாய் ப்ரோலே வெல்கம் டு மை சேனல். ஸ்வேதா வாடா வாடா வணக்கம் ஸ்வேதா ஹாய்டா. ஹாய் சாதிக் ப்ரோ தேங்க்யூ. சாப்பிட்டீங்களா சாதிக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ப்ரோங்களே தேங்க்யூ. சாப்பிட்டீங்களா அக்கா? சாப்பிட்டேன்டா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஸ்வேதம்மா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டீங்க இன்னைக்கு. தேங்க்யூடா. தேங்க்யூ ஸ்வேதம்மா. சாதிக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ம் சூப்பர்ரா. எங்க குட்டியா ஆளை காணும். ஹாய் உறவுகளே வெல்கம் டு மை சேனல். வாங்க பேசலாம். தம்பி எதிர்த்து வாங்க சாப்பிடுவீங்க. என்ன பண்றீங்க அக்கா? நானோட தங்கம் தம்பி பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்டா. இப்பதானே தம்பி தூங்கி எந்திரிச்சான். வேலையெல்லாம் இப்பதானே முடிஞ்சது. சமைச்சேன், பாத்திரம் கழுவுனேன், துணி துவைச்சேன், தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சேன் ட்ரம்முக்கு வீட்டுக்கெல்லாம். நாளைக்கு தண்ணி வராதுடா வீட்டில். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரும் எங்கள் கிராமத்தில் தண்ணி. அதனால குடிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு குளிக்க துணி துவைக்க எல்லாத்துக்கும் பிடிச்சி வைக்கிற வழிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா. அக்கா என்னடா சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல் எல்லாம் ஒன்றுடா. நைட் அடிச்ச சாப்பாடு அப்படியே கிடந்துச்சு. சரி அதை தண்ணி ஜோரமாக சாப்பிட்டு ஊறுகாய் தொட்டுப்போன்னு சொல்லி இருக்கேன்டா. அக்கா நம்ம வீட்லலாம் ஸ்பெஷல் எல்லாம் ஒன்றும் இல்லைடா தங்கம். என்ன ஸ்பெஷல்? நாமளே ஒரு ஸ்பெஷல் தான். என்ன ஸ்பெஷல் வரும்? உயிர் வாழ்றதே பெரிய விஷயம்தான். எங்க குட்டிமாவை காணும். குட்டிமா காணும், கிரிமா காணும். சிரிக்காதடா. உனக்கே சிரிப்பு வந்துச்சா? அடாடா ஸ்வேதாம்மா உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சா? ரைட்டு. இல்லை சுஜி வரைகிறேன் சுஜித. அம்மா எந்திரிச்சதுனால கோவப்படுவேன். மறுதே போய் ப்ரஷ் பண்ணி வெளியில் போயிட்டு வா. யாருமே காணும். இப்போதான்டா லைவ் போட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. இன்னைக்கு தான் சீக்கிரமாக நீங்கள் லைவ் போட்டு எனக்கு ஆளும் வந்தது நீங்கள் தான். என்னடா பண்ணுறது? அக்கா லைவ் இப்படி தாண்டா போவோம். கோச்சுக்காதடா. கிரி பாப்பாவோ கந்தன் ப்ரோ முருகன் அண்ணா யாரோ உள்ள என்ட்ரி ஒதுக்கிறானா? சுஜி என்ன பண்ண பழக்காது. சரி கொடு தங்கம். சரிடா தங்கம். ஹாய் அக்கா குட் மார்னிங்டா. குட் மார்னிங். சாப்பிட்டேடாம்மா? கிரிமா சாப்பிட்டாச்சா? பல்லடத்துலையா? பொய் சொல்லாத நாருது. அப்போ எப்படி பிரஷிங் வந்து கிடக்குது? ஈரமாகவே இல்லையே ப்ரஷ்ஷு. என்ன சரி ப்ரஷ் எங்களுக்கு மகவி ஏற்றுன்னு போகிறேன். ஸ்வேதா குட் மார்னிங் சொல்கிறாங்க கிரி பாப்பா. ஹாய் உறவுகளே வெல்கம் டு மை சேனல். பிரகா சுட்டிகள் வாங்க பேசலாம். போய் சொல்கிறான். குட் மார்னிங் சீஸ் சொல்கிறாங்க நம்ம ஸ்வேதா. ஹாய் உறவுகளே வெல்கம். அக்கா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. பழையது சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்டீங்க? ஹாய் உறவுகளே வெல்கம் டு மை சேனல். பிரகா சுட்டிகள். பெண் பிள்ளை பெற்றவங்க அனைவரும் கேர்ஃபுல்லாக கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா வச்சுக்கிங்களா இப்போ இருக்கிற கால சுச்சுவேஷனில் பெண் பிள்ளைகளை வளர்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைங்க கூட கெட்டு போயிடுறாங்க. அது பிறக்கிறப்ப நல்ல பிள்ளைங்கள தான் பிறக்கிறாங்க உறவுகளே. வளரதான் பிள்ளைங்க கெட்ட பிள்ளைங்களாக மாறிடுறாங்க. அது வந்து பெற்றவங்களை குறை சொல்ல முடியாது. சுற்றுச்சூழல் இப்போ எல்லாருமே ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருக்கோம், டச் ஃபோன் வச்சுருக்கோம். அதை பார்த்து எல்லாருமே கெட்டு போயிடுறாங்க. பெண் பிள்ளைங்களை கவனமாக பார்த்துக்குங்க எல்லோரும். சரிங்களா? ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க. என்னென்னா கேழ்வரகு ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா? கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு அடை, கேழ்வரகு தோசை, கேழ்வரகு கஞ்சி இது மாதிரி வச்சு பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்களான்னா பொம்பளை பிள்ளைங்க ஏன்னா ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும் இல்லையா? அந்த ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கு வேணும். அதனால் கேழ்வரகு மாதிரி நிறைய அந்த நவதானியங்களை வச்சு பிள்ளைங்களுக்கு உணவு கொடுங்கப்பா. ரொம்ப நல்லதாக இருக்கும். ஹாய்டா சுரேகா வாங்க வணக்கம். இப்போ இருக்க அப்படி அக்கா? ஆமாடா அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா பெண் பிள்ளைகள் வந்து ஒரு குழந்தைய சுமத்தி எல்லாமே நார்மல் டெலிவரியே கிடையாது. எல்லாருக்குமே சிசரின் தான்.